நல்லா இருக்குமா? இது கஜு பால்ல நெருப்பு வருது அவ்வளோ வந்துட்டேன். ஆனால் கருகி போட்டுருவோம் அவ்வளோதான். ஆ ஹெல்மெட் அண்ணா அங்கே பக்கம் ஞானம் நிற்குதோ பிடிக்கண்டு நெல்லுக்கு வந்திருக்கேண்ணா. பார்த்தீங்கன்னா புகையுது. என்ன புகையுதுன்னா குளத்தடியில் நின்று வாங்க போட்டோ பிரச்சனை பண்ணக்கூடாது. பொடியில் நின்றா தானே பண்ணா இருக்கு. கரண்னா இவர் வந்து இந்த காணிக்க பாருங்க கஜுவை எல்லாம் பறிக்க வச்சுக்க. இந்த கஜுவை வந்து இப்போ சுட்டு பார்ப்போம் என்ன மாதிரி வந்து இதை ஒழுங்கமைச்சதா ஒழுங்கமைச்சது எங்களோட சினையப்படியங்கள் தான். சினைய பொடிகள் எல்லாம் நிற்கிறோம், வங்காளம் நிற்கிறோம். திருவான என்ற நிதி அனுசரணை எல்லாம் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பம்பர்லாண்ணே சந்தலுக்கு சும்மா நல்லா இருக்குமா? இதுல எத்தனை எல்லாத்துக்கும் பிறப்பு இருக்க மாட்டோம். சில வேலைக்கு அப்படி இப்படிதான் பறத்து சாப்பிட்றது இப்படிதான் பறக்குறது போல. எவ்வளோ நேரத்தில் வேண்டும்? அது நல்லா இருக்கு. நல்லா கொஞ்சம் கூட்டாயினோன்னா ஆனால் டனலில் போகிறதுக்கும் இதுக்கும் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குண்ணா. டனலில் போட்டோன்னா எரிஞ்சிருமா? விலைக்கு வாங்கி கொண்டு வந்து வச்சு சுட்டு வட்டிக்கு பறக்க வேணா பால் பறந்துச்சுட்டா சரி சுட சுட இதை அப்படியே நான் பக்கத்தில் நிற்கிறேன் படம் கண்டா அப்படியே வச்சிருமே. கஜு பால்ல நெருப்பு வருது அவ்வளோத்துக்கு அது இந்த தன்மை இருக்குது. இதா தெரியுதா அப்படி எரிக்குது கஜு. இந்த பால் எரிவு தன்மை இருக்கும். இது என்னப்பா மண்ணெண்ண பெட்ரோல் மாதிரி எரியுது. அந்த காத்து அந்த இதுகளும் எல்லாம் கீழே நல்லா முட்டிட்டு இது பாத்தீங்கன்னா இந்த அண்ணா வந்து கச்சிக்கோட்டைக்கு நிதி அனுசரணை செய்தால். அண்ணன் பேர் என்ன? இது சரி இப்ப என்ன கட்டத்துல இப்ப இது இருக்குது? மணலுக்கு போட்டுட்டு சூடாறணும். நீங்க மண்ணை கட்டுங்க, மண்ணை கட்டிட்டு போடுங்க. இப்படித்தான் முதல்ல எல்லாம் சொல்றாவையோ இஞ்சால வேற மண்கண்டி ஒவ்வொரு மாடலும் இல்லை. மண்ணங்கண்டி அதுக்கு உடனே ஆறுபட்டது மேலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குளம் குளக்கரை பக்கத்தில் இருந்து யாரும் வந்து இந்த மண்ணை மூடி நல்ல வாசம் சுட்ட கஜு வெறும் ஒரு தாகடம் சுட சுட அண்ணா உடையங்க பாப்போம் முன்னே பாப்போம் வரும் வரும் படப்படம் பதமாக இருக்கு. வா பதம் வந்துட்டேன். ஆனால் கருகி போட்டுருவோம் அவ்வளோதான். அது கொஞ்சம் கரையில அது பிரச்சனை இல்லை. இதுக்கு இதாண்டேங்க அதுதான் சாப்பிடலாம். நல்லா சூடு சுடுது. மண்ணில் மூணா டேஸ்ட் வரும். பரவாயில்ல நல்லா நல்ல காத்தடிக்குது. இந்த குளத்துல மீன் பிடிக்கிறானுங்களா ஐயா?
என்ன என்னென்ன மீன் ஜப்பான் எல்லாம் இருக்கும்? ஜப்பான் இருக்கு, விரால் இருக்கு. என்ன அளவு ஆழம்? கிணறோ? இது கிணறா? பாவியில் இங்கே வந்து எங்கள் இடத்துல கிணறு, இங்கே குளம். வித்தியாசமாக தான் செய்து வச்சுக்கணும். உடையமாக வந்த பாப்பா. எந்த காணிக்காரதே தெரியல. வீடியோ காசுக்கு வாங்கி கட்டத்தை கொடுத்துட்டான். காசுக்கு இல்லை, அதான் வீடியோ கால் சொன்னது இல்லை. அப்போ காசுக்கு வாங்கிக்கணும். கை கொட்ட காசுக்கு வாங்கினா மரியாதை இல்லை. அப்படி தானே? இந்த விடா இங்கே இருக்கேன். என்னப்பா கிளிநொச்சியில் இருக்கிறீங்கள்? கஜிக்கோட்டை யார் பறக்கிறது? பாதி பாதி இல்லை, இப்படி இல்லை. அந்த அக்கா அந்த மாட்டு சொத்தி அவ்வளோ தான் நல்லா இருக்கு. தான் பாருங்க. சுட்ட காஜு வேணுமெண்டா நீங்கள் வேற வேணும். சரியோ ரெக்கார்ட் வந்து உனக்கு இல்லை. அதான் இங்கே வேறு அப்போ அடிக்கிறோம் பாருங்க. கொண்டு இருக்கிறோம் வந்து மூடிக்கிறோம். இங்கே வச்சு பார்ப்போம். சுட்ட காஜு வேணுமாண்டா நீங்கள் கிளிநொச்சியில் இருந்து முல்லைத்தீவுக்கு காமதேனு பண்ணைக்கு வந்தீங்கன்னா சுட்ட காஜுவை பொறுக்கலாம். அது இது உடைக்கிறதுக்கு ஆயுதங்கள் பெருசாக தேவையில்லை. சும்மா கையாலே உடைக்கலாம். கொஞ்சம் சூடு படிவாக கூட பட்டு சூடு கொஞ்சம் குறையணும். இதா இதோட காஜு மேலுக்கு படிக்கிறது வந்து நாக்க வச்சு விட்டுரும். அப்படியோ? அது நல்லா வெந்திருக்க. சுட்ட காஜு வேணுமெண்டா திருப்பியும் சொல்கிறேன், காமதேனு பண்ணைக்கு வாங்கோ. ஐயோ என்ன டியோ அண்ணே? உங்களுக்கெல்லாம் சுட்டு தரலாம். சுட்ட காஜு வாங்க சாப்பிடுவோம். நல்லா இருக்குது. சுடுறதுக்கும் வறுக்கிற மற்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வறுக்கிறதுக்கும் நல்லா இருக்கு. கஜு எல்லாம் பார்த்துனீங்களா? மண்ணுக்கு எல்லாம் போட்டு வச்சுனாங்க. கஜுவை நாங்கள் சுட்டு போட்டு மண்ணுக்கு தாக்குறது. தாட்டு ஆற விட்டு எடுத்தா தான் அதில் ருசி வரும். இங்கே தேவையான கஜி கிடையாது. கஜி கொட்டை நாங்கள் இப்படி எப்படி பாருங்க, இப்படி இரண்டாவே வேறு இருந்தா எப்படி இருக்கு அந்த பருப்பு மேலே நல்லா இருக்கு. எல்லாரும் உடைச்சி தான் சாப்பிடுவாங்க. எங்களுக்கு பாருங்க, இந்த சுவை கிடைக்காது. ஆறாட்டி ருசி வராது. உண்மையாக நல்லா இருக்கு. நானும் நல்லா டேஸ்டாக இருக்கு. முருகலா நல்லா வாசம் அடிக்குது. இந்த காலத்தில் கொட்டை பொறுக்கி தந்ததுலேருந்து விதுதான் அவர் அந்த அண்ணன் அண்டைக்கு எனக்கு பொறுக்கி தந்தவர். நிறைய இது பழம் இல்லாமல் அவர்கிட்ட வீட்டை போய் சாப்பிட்டேன். அண்டைக்கு மீன் வேற இல்லை, சரத்துக்கு வச்சு கொடுத்தது வீடியோட எல்லாம் முடாக்கலாம் பாருங்க. ஐயா குந்திக்கிட்டார். இப்போ கஜு எல்லாம் சுட்டு முடிஞ்சது. இப்போ குளத்தடிலாம் நிற்கிறோம் பாருங்க. என்ன விஷயம் வேண்டா சாப்பிட்டுட்டோம். இந்தா கையெல்லாம் கறி நல்லா இருந்தோம். உண்மையில சுட்ட கஜு சொல்லுங்க. பார்த்தீங்களா இவையெல்லாம் அந்த படையாணிகள் எல்லாம் சுட்டாக்கள். காமதேனு பண்ணைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியான சுட்டுறது இதுன்றது இப்படியான இடங்கள் எல்லாம் கூட்டி கொண்டு காட்டலாம். என்னண்ணே அண்ணே அண்ணே இவர் தான் இன்றைக்கு சுட்டு தந்ததுக்குரிய முழு பொறுப்பு. இவர் தான் எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தவர். எந்த விஷயம்னாலுமே இவரை கேட்டீங்கன்னா இந்த இடங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் காட்டுகிறேன். நன்றி, வணக்கம், சந்திப்போம். இதோ பாருங்க, இப்போ நாங்கள் இது கஜிக்கோட்டை சுட்டு சாப்பிட்டுட்டு போய் கொண்டிருக்கிறோம். நல்ல பம்பு நல்ல இடமே. நான் இது வயலோ இது இதெல்லாம் சும்மா வயல் தரவே பாருங்க. அம்மா பேர்ட் போச்சு. கங்கால சுண்டி குளம் இருக்கல பறவைகள் சரணாலயம். காணாங்கோழியா அப்படின்னா இதுகள் போட்டு சம்பு கோழியோ
பாருங்க இதில் வித்தியாசமான வடிவான பறவை இது கோழி நாமோ பறக்காது பறக்காதோ பறக்கும் கோழிகள் இங்கால இருக்கு பாருங்க ஏன்னா இதெல்லாம் வயல்வெளி ஐயா மோன் பார்க்குறார் பண்ண எடுக்கிறார் பெட்ரோல் அடிச்சுட்டு இப்போ இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் சாலைக்கு போகிறோம் சாலை நம்ம வந்து பாருங்க பெட்ரோல் சார் விஸ்வம் மாடு பார்த்து தான் மாடு வேறங்க முட்டை போட்டுட்டு வருது சாணம் போட்டுட்டு இங்கே வேற மாட்டு குட்டிகள் மாட்டு கண்டு குட்டிக்கிட்ட இந்த வர்றான் சிடிபி பாஸ் எந்த இடம் கொக்குலாய் முக்கியமான போயிட்டேண்ணே இந்த வேற ஆலமரத்துக்குள்ள ஒரு அண்ணன் உடுப்பு கடை நல்ல ஜாலியாக இருக்கிறார் கோயில் இருக்குது மாணிக்க பிள்ளையார் கோயிலண்ணா இதுதான் மாணிக்க பிள்ளையார் கோவிலா ஓ வயல் தோடு வயல்வெளி பாருங்க இந்த கிளிகள் எல்லாம் போடுறாங்க ஒப்போடா குடிக்கண்டு நெல்லுக்கு வந்திருக்கேண்ணா ஓப்பா கூட்டத்தை பாருங்கோவன் எவ்வளோ 100 கிளி நிற்கும் வேணா இதெல்லாம் கிளிதான் மூங்கிலார் என்ற இடத்துல நிற்கிறோம் பாருங்க கிளி 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 இதான் நான் நேரில் உடனே என்ன இடம் கொழனிக்கு போகிற பாதை சுதந்திரபுரம் கொழனிக்கு சுதந்திரபுரம் கொழனிக்கு போகிற பாதை வேறுங்க ஜால ஒரு கோவில் இருக்கு என்ன கோவில் இது ஆஞ்சநேயர் கோவில் இதெல்லாம் சுதந்திரபுரம் அந்த கிராமம் கிராமம் கொழனிக்கு போய் கொண்டிருக்கோம் கொழனின்றது இந்த பக்கம் நல்லா தான் இருக்கு பாருங்க கூடுதலாக இங்கே கிளிகள்லாம் கூட இருக்குது என்ன நெல்லி விதைச்சிருக்கிறோம் நெல்லுக்கு ஆட்டி இருக்குது என்னது நல்லா இருக்குமோ குளத்துக்கு விடணுமோ குளத்துக்கு விட்டா மீன் புறாய் தான்டா அது முதல்ல இன்னும் குட்டி வரும் அதுக்குள்ள தண்ணியா மூடிடு சுதந்திரம் கொழனி பாருங்க கொழனிக்கு தொடங்க போறீங்க இது இல்லாமல் அந்த கிராமம் போகிறாங்க இதுக்கு என்ன ஆமாம் கரும்பு நாட்டு வச்சுக்கிறேன் வேணா கரும்பு புல்லு 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 கால்நடைகளுக்கு புல்லு வளர்க்கணும் பால் எடுத்து கொண்டு போயிடும் சங்கத்துக்கு இங்கே பாருங்க நிறைய மாந்தோப் இது முழுக்க மாந்தோப் பேர பேரு கேப்பம் சுதந்திரபுரம் என்ற கிராமத்தில் பாருங்க ஒரு கோயில் ஒன்றார ஒரு கட்டி கொண்டிருக்கணும் கச்சான் விதைச்சு வச்சுக்கிறோம் கச்சான் நிலக்கடலை இந்த பாருங்க தம்பி மாட்டியா கொய்த என்ன ஹெல்மெட் எங்கடா அங்கே காவனம் லைசன்ஸ் ஓகே ஓகே பாய் சர்ச் யாரு பொடியா இதுக்கெல்லாம் கிராமங்கண்ணா இதெல்லாம் ரங்க வேணுமாப்பா பீச்சுக்கு அப்படி போகலாம் இந்த பாருங்க கோயில் என்ன கோயில்னு தெரியல
சாலைக்கு போகிறதுக்காண்டி நாங்கள் போய் கொண்டு கொஞ்சம் போகிற இடம் எல்லாம் கச்சாண்டோம். இது வந்து சாலை கடற்கரைக்கு போகிறதுக்குரிய பகுதி. ஜாலி பக்கம் பென கூட கடற்கரை வருது தானே. இந்த ரோட்டோல பாருங்க அப்படி புதுசாக போட்டுருக்காங்கல்ல நொங்கு. இப்போ என்னன்னா சாலை காட்டுக்குள்ள போகிறது பெருக்கிறா சாமான நிற்கணும் அப்படி இங்கே பாருங்க. மெப்தான் இதான் பாதை. ஓ அது உள்பாதை மெப்காட்டுதோ கரடி வந்தோம். இந்த பாத்தீங்கன்னா இதான் ஒரு பாதை. இந்த பாத்தீங்கன்னா நாங்கள் இப்போ காட்டு பாதையால போகிறோம். நல்ல பம்பல்ல நம்மளுக்கு போய் பழக்கம் இல்லையோ இதில் ஓடலாம். என்ன சுண்டிக்கலாம் காட்டு பாதைகளால் போய் கொண்டிருக்கோம் பாருங்க. சுண்டிக்கலாமில்ல யானை நிற்குமோ இங்கே சைட்டான வேற ஒன்று நான் செய்கிறோன்னே. காடு போன உண்மையா காடு கூட்டிக்கிட்டு வந்துட்டு பாத்தீங்க. சைட்டுக்குள்ளுக்கு போனா காடு வரலானே அவரோட தான் போகணுமே. வரீங்க ஆனா யானை நிக்குதோ உண்மையில அப்படி இங்க விடுங்க அவங்க நிப்பாட்டு வரைங்க பார்ப்போம். வந்து நாங்கள் வீடியோ வீரடிக்குமா வெட்டிக்கணும். இந்த பாருங்க இதெல்லாம் பாட்டுக்க இது வீரம் இருந்தா புட்டிங்கி சாப்பிடலாம் சூப்பரா நல்ல ருசியா இருக்கும். என்ன காடு இதுக்கெல்லாம் எங்கட அண்ணன் மேல இருந்தவன் காடு இருக்கலாம் பாருங்க. நாங்கள் பயப்படுறோம் புரியும் இந்த கோட்டு எல்லாமே இதுதான். நல்லா இருக்குண்ணா வாசலுக்கோ ஏன்டா கினியா கண்டு கண்டு மரக்கண்டு சிலோபடி. இப்போ பார்த்தீங்கன்னாண்டா நாங்கள் எங்கே நிற்கிறோமாண்டா இலங்கையில் சாலை கடற்கரை பகுதியில் இருக்க காட்டு பகுதி. இப்போ பாருங்க முல்லைத்தீவில் இருக்கிற காட்டு பகுதி யானை காடு. இப்போ இந்த இடத்துல யானை சிறுத்தை அதுகள் எல்லாம் நிற்குதாம். ஆனால் அங்கே பக்கம் யானை நிற்குதோ யானையா ஓ இரவில் என்னென்ன மிருகம் வரும் இதால் என்னென்ன மிருகங்கள் வரும் என்னென்ன மிருகங்கள் வரும் பண்டியோ யானை இல்லையா பெருசாய் ஓ இது சாலை கடற்கரைக்கு போகிறோம் தானே என்ன சாலை கடற்கரைக்கு போகலாமா அட சுண்டிக்குளம் காடு இது இப்போ இந்த காட்டுக்கு என்ன பேர் கரியல்வாடி. அவள் காடு இல்லை ஆ ஆ இது உறுதி கான் பண்டியும் கிழிச்சு போடுமே ஆக்களுக்கு பண்டி கிழிச்சு போடுமே. இந்த முறை இல்லை சரியா புல்லுக்கு அவர் மாதிரி கொண்டுமா தனியாக தெரியாது வாங்க கூடாது வெடிகள் அதுகளாக இருக்குமா இது புதைச்ச பாருங்க மிதி வழிகள் இருக்குமே நான் உள்ளுகளுக்கு ஜெயிலுக்கு பாலம் மேடம் காய்க்கல ஒரு பழம் கிளைமேட் காலம் மாறிட்டு அங்கால முருகண்டி போக நல்ல பழம். அந்த அண்ணன் என்ன சொன்னாண்டா இதுக்கு அங்கால உறுதி காணி பிஞ்சாலையெல்லாம் பொமிக்காணி இதுக்குலாம் கூடுதலாக பண்டி வந்து காலை கிழிச்சு எடுத்து போடுமா. இப்போ இவர் சொல்கிறார் நாங்கள் கிளிநொச்சி பக்கமே யாரோ ஒரு ஆளும் வந்து செத்த வராமன்னு சொல்லி அதை பற்றி பார்ப்போம். இங்கே பாருங்க மரத்தை பாலை மரம்